என்ன செய்தி மணிகண்டா? குருவே, நம்ம தேடி வந்த அந்த விக்கிரகம் இந்த ஊரு பெரிய மனுஷன் சிவருத்ரையா இருக்காருல்ல, அவருடைய வீட்லயும் இல்லையா, அங்க இருந்தும் காணாம போயிடுச்சான். அப்படின்னா நான் விக்கிரகத்தை கொண்டு வரும்போது என்கிட்ட இருந்து அந்த விக்கிரகத்தை பறிச்சுக்கிட்டு போனது அந்த சிவருத்ரையாவுடைய ஆளுங்களா? சந்தேகமே இல்ல. உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனையே பயமுறுத்தி விக்கிரகத்தை பறிச்சுட்டு போயிருக்கான்னா உன்னுடைய பருப்பு இந்த ஊர்ல வேகாது, புரியுதா? அவனை விட மாட்டேன், எரிச்சு பஸ்பமாக்கிடுவேன். இப்ப அவனை பழி வாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். விக்கிரகம் அவனோட வீட்டுல இல்லைங்கும் போது அது வேற எங்க தான் போயிருக்கும்? வேற எங்க போயிருக்கோம்? மல்லிதான் அதை எடுத்துக்கிட்டு போயிருப்பா. இதுவரைக்கும் அதை அவதான காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. கோவில்ல யாருமே இல்ல. நாம இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டாங்களா? இல்ல, அவங்க நிச்சயமா சக்கராபுரிக்கு தான் திரும்பி போயிருக்கணும். ஏன் சொல்றேன்னா, நாளையில இருந்து நவராத்திரி பண்டிகை ஆரம்பமாக போகுது. அந்த சேகரனுக்கு நவராத்திரி பண்டிகைங்கிறது பெரிய பண்டிகை, அதை தவற விட மாட்டாங்க. இவங்க அங்கதான் போயிருக்கணும், எனக்கு நிச்சயமா தெரியும். அப்படின்னா நாம எதுக்காக இங்க இன்னும் நின்னு காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம்? வாங்க நாமளும் சக்கராபுரிக்கு போலாம். அந்த சிவருத்ரையாவுக்கு பாடம் கத்துக் கொடுக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன். டேய், நாய் வாழை எவ்வளவுதான் நிமித்த முயற்சி பண்ணாலும் அது நிமிராதுங்கிறத நிரூபிக்கிறியே. ஏய் சாஸ்திரி, யார பார்த்து நாய்ங்கிற? உனக்கு ஏன் கோபம் வருது? நீ என்னதானே சொல்ற? எனக்கு தெரியும். அப்ப என்ன எதுக்கு கேள்வி கேட்கிற? நீ நாயின்றத ஒத்துக்கிறியா? கட்டிக்கி, அந்த சிவருத்ரையாவை கூட நான் சும்மா விட்டுருவேன். இந்த சாஸ்திரிய சும்மா விட மாட்டேன். இவன் மட்டும் சும்மா இல்லனா என் துப்பாக்கியால சுட்டுருவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நாம சக்கராபுரிக்கு கிளம்பி போறோம். நவராத்திரி நடக்கிறதே துஷ்டர்களோட தீய எண்ணங்களை அழிக்கிறதுக்காக தான். துஷ்டர்கள் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னோட நவராத்திரியை தடுக்க போறீங்களா? அது உங்களால முடியுமா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.